மனிதன் என்பவன் ஆன்மா உடல் இந்த ரெண்டுனுடைய சேர்க்கை தான். ஆன்மா வானத்திலிருந்து வந்துச்சு, அது வானத்துக்கே போக போகுது. உடல் மண்ணிலிருந்து வந்துச்சு, அது மண்ணுக்கே போக போகுது. நாம மண்ணுக்கு போகிற இந்த உடல் குறித்து தான் எல்லா அக்கறையும் செலுத்துறோமே தவிர மேலே ஏற வேண்டிய ரூஹை பத்தி நாம கவனம் செலுத்துறோமா? இல்லை. அழிய போகிற உடல், இந்த உடலுக்கான சுகம் 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 அதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்குது. உள்ள நிம்மதி இழந்து கிடக்குது. எல்லாம் இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருந்தா நிம்மதி இருக்கணும். ஆனா நிம்மதி இல்லை. ஏன்னா இந்த உடலுக்கான தேவைகள் மட்டும்தான் இன்று நம்முடைய வாழ்க்கை. உடலுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுல மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. பாருங்க, உடலுக்கான தேவையை மட்டுமே பூர்த்தி செஞ்சா நிம்மதி இருக்காது. சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னால ஒரு பெரிய உலகளாவிய ஒரு நகைக்கடை ஓனர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஜோசாலுக்காசுடைய நிறுவனத்தினுடைய ஓனர். என்னங்க என்ன அவன்கிட்ட என்ன இல்லாம இருக்குது? அப்ப உலகத்தினுடைய எல்லாம் இருக்குது இல்லையா? மனிதன் ஆன்மாவை யார் அழித்து விட்டானோ வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, இந்த ஆன்மாவை அழித்தவன் பெரிய நஷ்டத்திற்குரியவன் என்று திருமறை எச்சரிக்கை செய்கிறது. முஸ்லிம்களாகிய நமக்கும் அதுதான். அதனால நம்முடைய கவனங்கள் எல்லாமே இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது. ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவதில் என்ன அமல் நாம செய்யணும்? எல்லேரமும் அல்லாஹ்வுடைய திக்ர் தான், தியானம் தான். மார்க்கத்தில் திக்ர் என்பது இல்லாத நிலையே கிடையாது. நீங்க ஹதீஸுடைய கிதாபுகளும் சரி, உலமாக்கள் திக்ரை பத்தி தனித்தனி கிதாபுகள் நூல்கள் எழுதியிருப்பான். இந்த திக்ருடைய நிலை இல்லாத ஒன்று மார்க்கத்தில் இல்லவே இல்லைங்க.